உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கந்தாடு, முன்னூர் ஆகிய ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் காத்திருப்போர் கூடம் கட்டிடம், நியாயவிலை கடை கட்டிடம், நூலக கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து முன்னூர் ஊராட்சியில் சமுதாய கூடம் கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் மலைச்சாமி, மரக்காடு ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன், திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் நாவரசு மாரிமுத்து, ஒன்றிய செயலாளர் துரை வெங்கட், மாவட்ட துணை அமைப்பாளர் தலித் மோகன், கந்தாடு முகாம் செயலாளர் மோகன், விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 46வது கலந்தாய்வு கூட்டம் மாத்தூர் அருகே உள்ள தனியார் திருமண அரங்கில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தலைவர் வைக்கும் கூட்டணியில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உடைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஓக்கோடி மூப்பனார் சமூகத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை சுவாமிநாதன் ஆகியோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதில் ஐயம்பேட்டை நகர செயலாளர் ஷேக் ஹுசைன், துரை புர்கானுதீன், பசுபதி வளவன், சத்யராஜ், யோகானந்தார், மண்டல செயலாளர் வழக்கறிஞர் சாக்கோ, ராஜ்குமார், மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன், ஒன்றிய செயலாளர்கள் ஆனந்த் பாபு, வயலூர் பரத், ஸ்டீபன் ராஜ், இனியவன், வினோத், இளங்கோ, செந்தில் வளவன், அரசு, வணங்காமொழி, தென்னவன், மகளிரணி பொறுப்பாளர்கள் கண்ணகி, ராணி, ஜீவா, சிவசக்தி, குரு, மாறன், திருமாறன், நகர செயலாளர்கள் சுரேஷ், சுரேஷ்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் தலைவர் வைக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெற செய்ய கடுமையான உழைப்பை தஞ்சை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தஞ்சை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் துரைமுருகன் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போது கூட அவரால் பாதிக்கப்பட்ட செல்வகுமாரின் குடும்பம் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. கேஸ் கம்பெனியை வாங்கி வியாபாரம் செய்வதற்கு 2 கோடி ரூபாயும், வீடு வாங்குவதற்கு 1 கோடி ரூபாயும் கொடுத்து ஏமாந்திருக்கிறார்கள். அவர்களை கடந்த 8 வருடத்திற்கு மேலாக ஏமாற்றி மோசடி செய்து வருகிறார். அதோடு மட்டுமல்ல, இலுப்பக்கோரையைச் சேர்ந்த ராஜேஷ் குடும்பத்துக்கு சொந்தமான ஜிபி கேஸ் கம்பெனியை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு அவர்களுடைய சொத்து முழுவதையும் முடக்கி வைத்துக் கொண்டு அவர்களையும் அவர் ஏமாற்றி வருகிறார். செல்வகுமார் கொடுத்த புகாரையும் ராஜேஷ் கொடுத்த புகாரையும் பாபநாசம் காவல் நிலையம் எடுத்துக்கொள்ளவில்லை, வாங்க மறுக்கிறது.
இதுவரை அவர் மீது எந்தவித புகார் கொடுத்தும் பாபநாசம் காவல்துறை எடுக்க மறுக்கிறது. காரணம், பாபநாசம் காவல்துறை ஆய்வாளர் சகாயம் அன்பரசு அவர்கள் துரைமுருகனோடு நெருக்கமான உறவு வைத்துக் கொண்டு இது போன்ற அப்பாவி எளிய மக்கள், ஏழை மக்கள் கொடுக்கும் புகாரை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்றக் கழக தலைமையும் தஞ்சை மாவட்ட காவல்துறையும் பாபநாசம் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தஞ்சை மேற்கு மாவட்ட காவல்துறை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மதுரை திருப்பாலையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் RSS பயிற்சி முகாம் நடத்தப்பட்டதாக திருப்பாலை காவல் நிலையத்தில் புகார்கள் பெறப்பட்டன. இதனையடுத்து காவல்துறையினர் அந்த பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். புகார்கள் தொடர்பாக பள்ளி நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன், மாநில துணைச் செயலாளர் செல்லப்பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் திருப்பாலை காவல் நிலையத்தில் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,